கொள்கை எதிரியில் இப்ப பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம், தெளிவா பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. முதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசக்கூடாது, கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க? துணை கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக திராவிடர் கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல என் கை விட்டு கூட போன. அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில். இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம் ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார். அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை, மதத்தை உருவாக்கினவன் எங்க பாட்டன் வைகுந்தர். சாதிய இழிவை தொடர்த்தி அவன மாதிரி போராடினது உண்டா? வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா? சொல்லுங்க நீங்க. பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும், வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான்னு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு. அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா சொல்லுங்க. என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒண்ணு இருக்கா? கேள்வி. கோயிலுக்குள்ள நுழைய விடல, இதெல்லாம் சானா பையர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல. கோயில் நமக்கு தீட்டா, வெளியில வாடா. கடவுள் என்னடா? கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா? நாங்க சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டான். நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா. அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல. என்னத்தை மாற்றத்துல பண்ணீங்க நீங்க? ஏன் வள்ளலாரையும் வைகுந்தரையும் போற்றல நீ? ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கிட்ட போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்னால நிதி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமைனா பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள், பாரதி பாடலையா? மாதர் செம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம்.
எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ண காண என்று கும்மி அடின்னு நாம் பாரதி. என்ன 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 பேசிக்கிறீங்க நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு, சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில் வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பெத்துக்கிறாத அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டியெல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிக்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எந்த பெரிய அறிஞனையும் என்னோட நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு. ஆதாரம் எப்படி இருக்கு? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சான்ல, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேக்குற? என்ன ஒன்ட்ட இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன். நீ நான் படிச்சதை நான் அனுப்பினதா? அது இல்ல போலின்றிய நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற? ரிப்போர்ட் அடிச்சு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. அடிச்சியா இல்லையா? இதே பேசினாருன்னா சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினா இல்லையா? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதி. எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல? மொத்தத்தை வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு. நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினதான் ஏற்கல. இது சும்மா போலியா போட்டிருக்கான்னு நீயே சொல்ற. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிட்டு இருப்ப? நீ கேள்வி பதில் சொல்லணும். நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுக. நீ பெரியார் சார்பா பேசுறன்னா இப்படி வா கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி, எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வீணடிக்காத. கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். எது இல்ல அந்த அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீங்கன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. இங்க பாருங்க, இதுக்கு என்ன பொருள்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டான். அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இது எப்படி? இது ஒன்னொன்னா பேசுவோம். இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்க? ஒன்னொன்னா பேசணும்.